சொன்னார்ப்பா? யாருக்கிட்ட தெரியும்? நான் அவர்கிட்ட வெளியில பேசிட்டு இருக்கேன். நீங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணு இல்லடா. ஏதோ ஒரு கை பக்கம் உங்களுக்கும் ஏதாவது சண்டையா? இது வரைக்கும் இல்ல, ஆனா கூடிய சீக்கிரம் வந்துரும் போல இருக்கு. ஏன்பா அப்படி பேசுறீங்க? வீட்டுல நடக்கிற எதுவுமே எனக்கு சரியா படலடா. ராஜி இன்னைக்கு வீட்டுக்கு வந்தா தெரியுமா உனக்கு? ராஜியா? அவ எனக்கு வந்தா? வேற எதுக்கு வந்தவனதான். அப்ப வீட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்கிறப்ப வீட்டுக்கெல்லாம் வராதுன்னு அண்ணன் சொல்லுவாருன்னு பார்த்தா பொண்ணு மேல பாசமா நல்லா இருக்காம விசாரிக்கிறேன். அப்புறம் அப்படியே ஆத்தாவை பார்த்து நீ என்ன முடிவு பண்ணுமோ பண்ணிக்குமான்னு சொல்லிட்டாரு. ஆத்தா என்ன முடிவு பண்ணுன்னு தெரியாதா? இடையில கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் ஆச்சுலப்பா. அதை விட போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் அழைச்சிட்டு வந்திருக்கால, அதான் பெரிய பாக்கு ராஜி மேல கொஞ்சம் பரிதாபம் வந்திருக்கும், அவ்வளவுதான். என் கவலையாதான்டா. கோமதி ராஜி நான் போலீஸ் ஸ்டேஷன்ல பண்ணிருந்தப்ப எனக்கு வருத்தமா தான் இருந்துச்சு. ராஜி ஒரு லெட்டர் கொடுத்தாடா. காலைல உட்காந்து படிச்சேன்டா. எனக்கு சங்கடமா தான் இருந்துச்சு, கண்ணு கலந்துச்சு. என்ன பண்றது? அப்படி அப்படியே விட்டுனுடா. அதெல்லாம் மண்டையில போட்டு ஓட்டிக்க கூடாது. எதுவுமே நடக்காத மாதிரி ஒட்டி உறவாட முடியுமா? பழசெல்லாம் இந்த சக்திவேல் மறக்க மாட்டான்டா. எதையுமே இந்த சக்திவேல் மறக்க மாட்டான். என்னால மறக்கவும் முடியாது. 30 வருஷம் கழிச்சியும் கோமதி வீட்டை விட்டு ஓடி போன கதையை இந்த ஊரே பேசுது. ராஜி இப்ப ஓடி போயிருக்கா. இன்னும் 30 வருஷத்துக்கு இந்த 2 கதையும் சேர்த்து பேசுவான். இதுல நடுப்புற கொசுறு மாதிரி அரசு வேற. இங்க போனாலும் நமக்கு அவமானத்தை தேடி கொடுத்தாங்க. ஊரு பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்கணுமாப்பா? அவங்க 1000 பேசுவாங்க. சரி எடுத்துக்கோடா. அப்புறம் பேர் போச்சுன்னு வச்சுக்க, அந்த வீட்டுல நமக்கு இடமே எல்லாம் போயிடும்டா. நீ நான் உங்க அம்மா எல்லாருமே இந்த வீட்டை விட்டு போயிடுற மாதிரி ஆயிடும்டா. இதை கொஞ்சமாச்சும் யோசிச்சேனே. இன்னைக்கு ராஜு உள்ள வந்துட்டா. அப்படியே வந்து நீல கண்ணீர் வடிக்கிறான். அப்புறம் பின்னாடியே கோமதி வருவா. அவ ஆத்தாவை பார்த்து ஒரு நீல கண்ணீர் வடிப்பா. அப்புறம் ஒண்ணுனா மொத்த குடும்பம் உள்ள வந்துடும். உங்க அப்பா இருக்குல்ல, 24 மணி நேரமும் தான் மகளை நினைச்சியே உருகிட்டு இருக்கா. உன் பெரியப்பா ராஜு ஓடி போனதுல இருந்து வெளியே வர